ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமையோட நேம் என்னன்னா ஹோட்டல் அண்ட் ஹியூமன்ஸ். அதோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா நம்மளோட ஹோட்டல் அண்ட் ஹியூமன்ஸை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஜாராவும் ஹோஷியும் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹோஷி சொல்கிறாரு, உன்னோட மனசை திறந்து பேசு ஜாரா, ஆக்சுவலாக என்கிட்ட சொல்லு. இந்த ஹோட்டல் வந்துட்டு கில்லர்ஸ்க்காகவே டாப் சப்போர்ட்டிவ் ஹோட்டலாக இருக்குது. இதோட மெயின் மோட்டோவே இது தானா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தானா, எனக்கு ஏன்னு புரியல, ஏன் இதை பற்றியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறாங்களா. பிகாஸ் நான் இந்த ஹோட்டலில் சேர்ந்து 1 year என்னோட சர்வீஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வரையும் எனக்கு கரெக்டான அர்த்தம் தரல, இது ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரா. கேட்டோடனே கேட்டு படுத்துறப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜாரா வந்துட்டு அவரை பாயிண்ட் பண்ணி கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்களா, சும்மா பேசிகிட்டு இருந்தாங்களா. கன் பாயிண்ட் பண்ணிட்டு சும்மா விளையாட்டா பண்ண அவர் பயந்துருவார். சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி ரிசப்ஷன் லிஸ்ட்டுக்கு வராங்க. ரிசப்ஷன் இதுக்கு வந்தோடனே பார்த்தா 2 couples வந்துட்டு வந்து நிற்கிறாங்க. வந்து ஆக்சுவலாக எங்கள்கிட்ட ஒரு மேப் மாதிரியும் இருக்குது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ஒரு இன்விடேஷன் தான் அவங்க கொடுப்பாங்க, பிளாங்க் இன்விடேஷன்ஸ். இந்த ஹோட்டலோட டாப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இது கொடுக்கப்படுற ஒரு இன்விடேஷனாக. ஜாரா ஃபயரில் வச்சு பார்த்தோன்னா இதில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன அந்த கப்பல் கேட்டிருப்பாங்கன்னா, நான் ஆக்சுவலாக இந்த இன்விடேஷனை யார் எனக்கு சென்ட் பண்ணா அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டிருப்பாங்க. சரி ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்கள போக சொல்லிடுறாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ண சொன்னேன். இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் ஹசாகாவா, அந்த பையன் பேர். இந்த பொண்ணு பேர் வந்து ரீகா. ஹசாகாவும் ரீகாவும் வந்துட்டு 2 பேரும் வெளில போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. வா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார்டன், நான் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த டுலிப்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பர்பிள் டுலிப் பார்த்தா பாரு இது அப்படியே நான் போட்டிருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீகா வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காளா. சொன்னே சரி ஓகே, இந்த ஆக்சுவலாக எங்களோட ட்ரீம் லேண்ட் அது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்விடேஷன் ஆக்சுவலாக எதுக்காக கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அம்னீஷியா ஆக்சுவலாக இவனுக்கு இருந்தது. இவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே இவனால் அம்னீஷியாவில் மறந்து போச்சு. ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் உள்ள விஷயங்கள் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இது அட்லீஸ்ட் யார் அனுப்புனான்னு தெரிஞ்சா வச்சு, அவங்கள்ட்ட கேட்டால் வச்சு, இவன் என்ன மோட்டோவில் இருக்கான்னாச்சு தெரிஞ்சிருக்கும்ல, இவன் எதனால வந்துட்டு இப்படி இருக்கான், லைக் அவனோட பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம டாக்டர் வராது. டாக்டர் வந்துட்டு அம்னீஷியாவே 2 டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போ அந்த ஒரு செட் ஆஃப் டைம் பீரியடில் உள்ள வந்துட்டு மறக்கிறது, ப்ளஸ் இல்லைனா இன்னொன்று வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ஞாபகம் இருக்கும், பட் அந்த செட் ஆஃப் டைம் பீரியடில் இருக்கிறது மட்டும் மறந்துடும். அவங்களோட டேலண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், அந்த மெமரிஸ் மட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஏதோ டாக்டர் ஒரு ரெசிப்டில் சைன் வாங்க வருவாரா, இல்லை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோஷி கேட்டிருக்காங்க. ஏன் வாங்கக்கூடாது, அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டாக்டர் வந்து நல்ல கடலை போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக டாக்டர் யாருன்னா நம்மளோட ஹோட்டல் ஹியூமன்ஸ்க்குன்னே இருக்க ஒரு ஸ்பெஷலிஸ்டாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஹியூமன் லைஃப் பற்றியெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காரா. இடையில வந்து நம்ம சாரா வந்துடுறாங்க. சாரா வந்துட்டு ஆக்சுவலாக நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன், ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு உள்ளே இருக்கும்போது சாப்பல் மாதிரி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடறாங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க. மேலே போயிட்டு அந்த கன்னு இது கோட் போடுவாங்கள்ல, அந்த கோட் போட்டு பார்க்குறது, அந்த ட்ரெஸ் போட்டு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ரீகா வந்து ட்ரெஸ் போட்டு பார்க்குறத பார்த்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஃபஸ்ட் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேருமே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்களா. அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்ப ஆக்சுவலாக அழகாக செல்லமாக அவன் லைட்டாக பஞ்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு திரும்பி உள்ளே போயிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் உண்மைதான், எனக்கு இவங்க சர்வீஸ் ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ப்ளஸ் எனக்கு இந்த பிளேஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருப்பான். நான் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் நம்ம சாராவும் ஹோஷியும் இல்லை என்ட்ரு ஆகிட்டு அந்த ஹசகாவா அவனை வந்துட்டு மேலே வந்துட்டு ரூஃப் டாப் இருக்கும்ல, அந்த ஹோட்டல் ஹியூமன்ஸோட டாப் இருக்கும்ல, அங்கே அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஹோஷி வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. டுலிப்ஸ்லாம் ஆக்சுவலாக அவள் வந்துட்டு பர்பிள் தான் போட்டிருந்தா, அவளுக்கு பிங்க் வேணும்னு ஆசைப்பட்டுருந்தா, அவளுக்கு அதான் நான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். உண்மையிலே எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரா. அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மள்ட்ட ஹோஷிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு ரீகாவை பற்றிட்டு. எனக்கு மெமரி லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஷீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரா. சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்ருக்காரு. ஹோஷியும் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்களா. கேட்டுட்டு இருந்தோடனே
அந்த கிளாஸ் பார்க்குறாரு ஹோஷி. பார்க்குறப்பெல்லாம் அந்த பிளட்டில் வந்துட்டு இதாகும்ல, அதுதான் அவருக்கு ஞாபகம் வருது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி இவரும் பஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்துட்டு அதை ஹோஷி கேட்டுட்ருக்காரு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப நம்மளோட இவங்க வராங்க, ஜாரா. என்னன்னா கன்னில் வந்துட்டு ஃபுல்லாக புல்லட்டை இது பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணோடனே அது ஆக்சுவலாக புல்லட் ப்ரூஃப் ஷூட் தான், அதனால அவனுக்கு ஒன்றா இருக்காது. கீழே ஷூட் பண்ணிகிட்டே வருவாங்களா. ஷூட் பண்ணிட்டே வரப்போ வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக நீ ஒன்றும் மறந்தது ஞாபகம் வரும், இல்லைன்னா நீ இறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சொன்னோடனே இவனுக்கு ரிமெம்பர் பண்ண வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு ஜாரா அப்படி வந்துருப்பாங்க. கீழே வந்தோட அவனோட கன் இருக்குல்ல, அந்த கன்னை கீழே போட்டுட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, கத்தி இருக்குல்ல அவங்க தலையில் வச்சுருப்பாங்க, அந்த கத்தி எடுத்துட்டு அவனை வந்துட்டு பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க பக்கத்தில். பண்ணி இது பண்ணுறப்ப அவன் கரெக்டாக அவன் கண்ணை வச்சு இது பண்ணிட்டா தடுத்துருவான். தடுத்தோடனே பார்த்தா தெரிஞ்சு அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு சில ஷாக் இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்ப அந்த பழைய மெமரிஸ் வந்துட்டு ரீகால் ஆகும்ல, அது மாதிரி எனக்கு ஷாக் இன்சிடென்ட்ஸ் நடந்தோடனே வந்துட்டு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன ஆக்சுவலாக கதை நடந்ததுன்னு. இந்த இன்விடேஷன் யார் கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அவரோட பொண்ணையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருப்பாரு. இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இதுன்னு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பணம் கொடுத்துட்டு ஆக்சுவலாக அவ்வளோ பணம் அந்த பணம் கொடுத்துட்டு அவளோட டாக்டரையே இவர் வந்து கொலை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாரு. இவனுக்கு புரியல, என்ன யாரா பொண்ணை போய் கொலை பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே இப்போ ப்ரொஃபஷனல் கில்லர் தானே, இவன் கொலை பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு அவளை வந்துட்டு ரீச் பண்ணியிருப்பான். ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவளை போய் காப்பாற்ற போய் இவனுக்கு வந்துட்டு எல்லாமே மறந்து போய் அம்னிஷா வந்து அவளை வந்துட்டு கொலை பண்ணுறதே மறந்துருப்பான். அவன் எதுக்கு வந்த கண்டென்ட்டே மறந்துட்டான். கண்டென்ட்டை மறந்தோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இவளை லவ் பண்ணுறதாவே 2 பேரும் உண்மைன்ருக்காங்க. அதனால லவ் பண்ணுறதாவே நினச்சிட்டு லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல். பண்ண ஆரம்பித்தோடனே ஆக்சுவலாக இவன் எல்லாமே இந்த ஹோட்டல் யூனிவர்ஸ்க்கு வந்திருக்கான். இதே ட்ரெஸ்ஸோட இவன் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். வந்துட்டு சாரா வந்துட்டு இதெல்லாம் கேட்டுருக்காங்க. ஹோஷியால் இதை என்னை வந்து ஏற்றுக்கவே முடியல. என்னடா சொல்கிற, என்ன பேசுகிற, நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக ஒன்றா இருந்தீங்களேடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹோஷி ஃபீல் ஆகிட்டு. நீ தானே சொன்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு, என்ன இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னால் இது என்னோட ஜாப், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கானா. சொன்னோடனே வந்துட்டு ஹோஷியால் எதுவுமே ஏற்றுக்க முடியல. இவன் யாரா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான், லவ் பண்ணுறன்னா இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆக்சுவல் ரியாலிட்டி என்னென்னா அவளை கொலை பண்ணணும் தான் வந்திருப்பான். பட் அவளை பார்த்தப்ப இவன் லவ்வில் விழுந்துட்டான். அவன் மேலே அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டான், சரி ஓகே இல்லை நான் வந்துட்டு இதுக்கு மேலே அவளை கொலையும் பண்ண மாட்டேன், கன்ஃபார்ம் முடியாது, நான் அவளுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணா அவனே ஷூட் பண்ண போயிட்டான். ஷூட் பண்ண போனோடனே வந்துட்டு நீ உண்மையிலே சாக்க போறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. கன்னை ஷூட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம அந்த சீனை கட் பண்ணிட்டு திரும்பி நமக்கு வந்துட்டு என்னென்னா அந்த சீனை அதோட பிளாக் அவுட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இங்கே அந்த பொண்ணுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் உயிரோடு தான் இருக்கான். நம்ம ரீக்கா இருக்காங்கல்ல, அவங்க அழுதுட்ருக்காங்க. என்னாச்சு, எதனால் அவனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப அப்புறம் நமக்கு ஃப்ளாஷ்பேக் சீன் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹோஷி போய் அதை தடுத்துருவார். அந்த கன்னை பிடுங்கி இது பண்ணிடுவாரா. அப்போ வந்துட்டு ஹோஷியோட கன்னத்துலேயும் அவனோட தலையிலையும் அடிபட்டிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருப்பானா. சரி சாரி அப்படின்ற மாதிரி டாக்டர்லாம் பேசிட்டு இது திரும்பி சைன் பண்ணோடனே ஹோஷி பண்ணி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோஷி அந்த இதோ சைன் பண்ண வராங்க. அதை தடுத்து வெளில அனுப்பி விட்டுறாரா. வெளில அனுப்பி விட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்ப வந்துட்டு ஜாரா இவங்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. நீ வந்துட்டு சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த இன்விடேஷனை யார் கொடுத்தா அப்படின்றது இப்போ வரையும் தெரியலைல்ல, உன்னோட மெமரியும் திரும்பி வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரீக்கா வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு மெமரி திரும்பி வரணும் எனக்கு அவசியம் இல்லை, நான் இப்போவே உன்னோட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கானா. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஐம் ஸ்டில் லவ் யூ அப்படின்னு சொல்லுவாள். சொன்னோடனே ரீக்கா சமஷாக்காயிடும். என்ன நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமஷாக்கா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே மேடம்க்கு என்னென்னா ரீக்காவுக்கு ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். என்ன இப்படி சடனாக ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி செம ஹாப்பியில் வந்துட்டுருப்பான். இது சரி. அப்புறம் ஹோஷியை நம்ம காமிக்கிறாங்க. ஹோஷியையும் நம்மளோட சாராவை காமிக்கிறாங்க. நான் வந்துட்டு இன்ஜூர் ஆயிருக்கேன், நீ என்கிட்ட சாரி கேட்காம இன்னும் நீ என்னை கலாய்ச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோஷி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரா. ஜாரா மேலே 3 பார்த்துட்டு ஏதோ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 வருஷம் ஆயிட்டுல, உண்மைதான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
பேசிகிட்டு இருந்தோன்னே இவங்க 2 பேருமே ஆக்சுவலாக செம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. நம்மளோட இவங்கள்ட்டெல்லாம் நல்லா கெஸ்ட்டெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப, ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப என்னென்னா எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்ல நினைவுகள் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோ, நீ இந்த கெட்டதெல்லாம் மறந்துடு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி. எதுக்காக ஃபஸ்ட்டு அவனை ஸ்டாப் பண்ண அசகாவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தெரியல எனக்கு, ஆனால் வந்துட்டு எனக்கு அவனை சாக விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா பிகாஸ் அவன் வந்துட்டு இறந்துட்டு அந்த பொண்ணு திரும்பி ஃபீல் பண்ணுவா கடைசி மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் கழுத்தில் போட்டிருந்தால அந்த பர்பிள் இது, அதுக்கான மீனிங் என்ன தெரியுமா? அன்டையிங் லவ், அதுதான் அதோட மீனிங். அதுக்காக தான் வந்துட்டு இவன் சாக விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பொண்ணு திரும்பி ஃபீல் பண்ணுவா, இவங்க லவ் திரும்பி உடஞ்சி போகும், தட்ஸ் வை நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க என்னன்னா சாரா வந்து திரும்பி கத்தி எடுத்து வந்து இவன் பின்னாடி வந்து நின்றுட்டுருப்பாங்களா, நின்றுருக்கப்ப அவனை கொலை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவனை சாக விடுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வீட் ஓகே ஃபைன், பட் என்ன மேடம் திரும்பி பக்கத்தில் திரும்பி பார்த்தோன்னே திரும்பி பார்த்தா சாரா பேய் மாதிரி வந்து பக்கத்தில் இருந்தோடனே நம்மளோட ஹோஷி செம்மையாக மறந்துடுவார். பயந்தோடனே இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்களா, சிரிச்சிருந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்வீட்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஆக்சுவலாக அது நடந்ததில்ல, அதை வச்சுட்டு நான் இதை திரும்பி கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக சொல்லுவாங்க வெல்கம் டு ஹோட்டல் அண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்களா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.